துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தம்சேயம் அசிதேக்ஷணா. பெருமானையும் பிராட்டியையும் திவ்யமான தம்பதிகள் என்று நாம் அழைக்கிறோம். பெருமானுக்கு எவ்வளவு பெருமைகள் உண்டோ அதற்கு சற்றும் குறையாதவளாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் விளங்குகிறாள். பெருந்தேவி என்று ஒரு இடத்தில் ஆழ்வார் பிராட்டியை குறிப்பிடுகிறார். பெருந்தேவி என்றால் மூத்தவள், பெரிய தேவி என்று பொருள்படும். ஆனால் ராமனை பற்றி பாடும்போது திரள் விளந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம். ராமனுக்கோ ஒரே ஒரு மனைவிதான் உண்டு. அப்போ பெருந்தேவி சிறிய தேவி என்று ரெண்டு பேரை பற்றி சொல்ல முடியாது. அப்போ பெருந்தேவி என்று ஏன் அழைக்கிறாள் என்று சந்தேகம் ஏற்படுமே. பெருந்தேவி என்றால் பெரிய தேவி, மூத்த மனைவி என்று பொருள் கிடையாது. பெருமைக்கு தக்க தேவி. பகவானுக்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறதோ அதற்கெல்லாம் தகுந்தவளாக, அதற்கெல்லாம் காரணமாக பகவானுக்கே அந்த பெருமைகளை கொடுப்பவளாக தாயார் இருக்கிறாள். ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஸ்னுதே என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. ஸ்ரத்தா என்கிற பெரிய பிராட்டியார், அவள் சேர்ந்தால்தான் பகவான் தேவதேவனாகவே ஆகிறானாம். அவனுடைய பெருமைகளுக்கெல்லாம் காரணமாக பிராட்டி இருக்கிறாள். அவ்வளவு ஒற்றுமை ரெண்டு பேருக்கும் இருக்கிறது. அந்த பெருமான் தன்னுடைய எளிமை, தன்னுடைய ஆஹ்லாத கரத்துவம், பக்தர்கள் எத்தனை துன்பப்பட்டிருந்தாலும் அதை ஒரு க்ஷண மாத்திரத்தில் தன்னுடைய பார்வையாலே, தன்னுடைய பேச்சாலே, தன்னுடைய அழகாலே போக்கவல்ல சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கிறது. கஜேந்திரன் 1000 ஆண்டுகள் முதலையோடு சண்டையிட்டு வருத்தத்தில் இருந்தார். அவருடைய கால் முழுக்க புண்ணாக ஆகியிருந்தது. அதை பார்த்த பகவானுக்கு கண்ணீரே வந்ததாம். உடனே ஓடி வந்து அந்த கஜேந்திரனுடைய திருவடிகளை எடுத்து தன்னுடைய உத்தரீயத்தில் ஊதி ஊதி வெப்பமான ஒத்தடம் கொடுத்தாராம் பகவான். அவருடைய துன்பத்தையும் ஆற்றி இருக்கிறார். இதை போல பல இடங்களிலும் பக்தர்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருந்தாலும் ஒரு க்ஷணத்தில் அது அனைத்தையும் மறந்து தன்னுடைய அழகில் அவர்களை திளைக்க வைத்து ஆனந்தப்படுத்துகிறாரே. அதை போலத்தான் நான்மதிய பெருமாள் என்கிற பெயரோடு சந்திரன் எப்படி தினமும் நம்மை குளிர வைக்கிறாரோ அதைப்போல் தினமும் இந்த பெருமானை நாம் சேவித்தோம் என்றால் உலகத்தில் எந்த தாபங்களோ, என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், கவலை என்ன இருக்கிறதோ எதுவுமே நம்மிடத்தில் தங்காது. தலைச்சங்க நான்மதியம், தலைச்செங்காடு என்கிற திவ்யதேசத்திலே நான்மதிய பெருமாளாக பகவான் காட்சி அளிக்கிறார். அவர் வந்த சரித்திரம் என்ன, இந்த இடத்துல சந்திரனுக்கு எப்படி அனுகிரகித்தார் என்பதை பார்த்தோம். மூலவருடைய வடிவத்தையும் சேவித்து கொண்டோம். அடுத்தது உற்சவரை சேவிக்க வேண்டுமே. மிக அழகான வடிவத்தோடு வெண்சுடர் பெருமாள் என்கிற திருநாமத்தோடு காட்சியளிக்கிறார். வெண்மையான சுடர் பகவானுடைய திருமேனியை வர்ணிக்கும் போது நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சூகவத் தன்வி பீதாபாஸ்யாத் தனூபமா என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. ஒரு நல்ல கருப்பான மேகம், அந்த மேகத்துக்குள்ளிருந்து மின்னல் வெட்டுகிறது என்றால் அப்போ மின்னல் வெளுப்பான ஒளியோடு இருக்கும், மேகம் கருப்பாக இருக்கும். அதை ரெண்டினுடைய சேர்க்கை ஒரு தனி அழகு. கருப்பு மேகத்தில் வெளுப்பான மின்னல் அடிக்கும் போது அப்படியே பார்த்தா அந்த மேகத்தினுடைய அவுட்லைன் இருக்கும் பாருங்க, அதனுடைய வெளியோடு அப்படியே ஒரு வெள்ளி ஜரிகை விரித்தார் போல இருக்கும். அந்த அழகு இருக்கே, அதுதான் பகவான் திருமேனியில் இருக்கிற அழகு. வெண்சுடர் பெருமாள், திருமேனி முழுக்க கருப்பு, ஆனால் சுடர் வெளுப்பாக இருக்கிறது, சந்திரனைப் போல இருக்கிறார். அந்த ரெண்டினுடைய சேர்க்கை தான் அவருக்கு அழகே. வெண்சுடர் பெருமாளாக 4 கைகளோடு மேல் திருக்கைகளில் சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறார், வலது திருக்கையில் அபயஹஸ்தத்தை வைத்திருக்கிறார், இடது கையிலே கதையை பிடித்து கொண்டிருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டாம், கவலைப்படாதே, துன்பப்படாதே, வருத்தப்படாதே. மா சுச்சகா, அர்ஜுனனை பார்த்து என்னைக்கோ கண்ணன் சொன்னாரே, வருத்தப்படாதே, கவலைப்படாதே, நான் உன்னை ரட்சிக்கிறேன். இது அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தை. இன்றைக்கும் நாம் போகும்போது மா சுச்சகா, பயப்படாதே என்று நமக்கும் பெருமான் காட்டுகிறார். அப்படி வெண்சுடர் பெருமாளாக, நான்மதிய பெருமாளாக காட்சியளிக்கிறார். உற்சவருக்கும் 2 பக்கங்களிலே ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூதேவி நாச்சியாரும் இருக்கிறார்கள். அதை தவிர இந்த ஊரினுடைய தாயார் சன்னதிக்கு வந்தோம் என்றால் தலைச்சங்க நாச்சியார், ஊருக்கே தலைச்சங்கம்னு பெயர். தலையான உயர்ந்த சங்கங்களெல்லாம் விற்பனை செய்யப்பட்ட இடமானபடியாலே சங்க காலத்திலேயே தலைச்செங்கானம்
என்று வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஊருக்கு அதிபதி தாயாரானபடியாலே தலைச்சங்க நாச்சியார் என்று தாயாருக்கு பெயர். உற்சவருக்கு செங்கமலவல்லி நாச்சியார், செங்கமலவல்லி தாயார் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ரொம்ப அழகான திருமேனி, சேவித்தாலே பழமையான திருமேனி தெரியும். சங்க காலத்தில் பாடப்பட்டிருக்கணும்னா எவ்வளவு நூற்றாண்டுகளாக இருந்திருக்க வேண்டும். அப்படி அந்த பழைமை திருமேனியிலேயே தெரியும். அழகான சிரித்த முகத்தோடு ஒரு கையில் அபயஹஸ்தம், ஒரு கையில் தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். மேல் 2 கைகளிலும் தாமரை. செங்கமலவல்லி தாயார்னா கையில் கமலம் வேண்டாமா, தாமரைகளை ஏந்தி கொண்டு பிராட்டி காட்சி அளிக்கிறார். பகவானோடு சேர்த்து சேவித்தோம் என்றால் நல்ல இணைப்பு. பகவானுடைய திருமேனி முழுக்க கருப்பு, அவருடைய கண்கள் மட்டும் செவப்பு. பிராட்டியினுடைய திருமேனி முழுக்க செவப்பு, அவருடைய கண் மட்டும் கருப்பு. கரும் தடம் கண்ணி, மைத்தடம் கண்ணி என்று ஆழ்வார்கள் பாடுவார்கள். ஏன் இப்படி இருக்கு? ஒருத்தருக்கு திருமேனி சிவப்பு கண்ணு கருப்பு, இன்னொருத்தருக்கு திருமேனி கருப்பு கண்ணு சிவப்பு. ஏன் இப்படி இருக்குன்னால் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. பகவானுடைய திருமேனி கருப்பா இருக்கா, அந்த திருமேனியையே வைத்த கண் வாங்காமல் பிராட்டி பார்த்து கொண்டே இருக்கிறாள். அந்த கருப்பு ஒளி தாயார் கண்ணுல பட்டு பட்டு அவ கண்ணு முழுக்க கருப்பா எடுத்தான். எதிர்பக்கம் பாருங்க, பிராட்டியினுடைய திருமேனி செவப்பா இருக்கா, அவளையே பார்த்து கொண்டு பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். அங்க அப்பாற்பட்டு எங்கும் பார்ப்பது கிடையாது. அந்த செவப்பு ஒளி பிராட்டி திருமேனியிலிருந்து பட்டு பட்டு பகவானுடைய கண்ணு தாமரை கண்ணை போல செவப்பா இருக்கான். இப்படி ஒருவரை ஒருவர் வைத்த கண் வாங்காமல் 2 பேரும் பார்த்து கொண்டு அழகான திவ்ய தம்பதிகளாக இருக்கிறார்கள். பெருமான் நான்மதிய பெருமாள், இவளோ தலைச்சங்க நாச்சியார், செங்கமலவல்லி தாயார். ஒரு வேறுபாடு உண்டு. பெருமானை பற்றி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? கதிர்மதியம் போல் முகத்தான். அதே ஆண்டாள் பாடுறா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் எழிந்து. உன்னுடைய 2 கண்கள், ஒன்று சந்திரனை போல கண்ணு, இன்னொன்று சூரியனை போல கண்ணு, இரண்டாலும் எங்களை பார்த்தால் எங்கள் சாபம் தீரும். அன்னைக்கு சந்திரனுக்கு தீர்ந்ததே, இந்த பெருமானுடைய கண் பார்வைப்பட்டு தானே சந்திரனுக்கு சாபம் விலகியது. அதை போல எங்களுக்கு ஏற்பட்ட சாபம் உன்னை விட்டு பிரிந்து படக்கூடிய துன்பம், அந்த துன்பத்தையும் நீ போக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அப்ப பகவானுடைய கண் பேரெல்லாம் வச்சுக்கிட்டோம். நான்மதிய பெருமாள், சந்திரனை போன்றவர், அழகான முகம், கண்ணு சந்திரனை போன்றது. என்ன சொன்னாலும் அவர் கண்ணுல 2 பார்வை உண்டு. பிரகலாதனை பார்த்தா குளிர்ந்த பார்வையா பார்ப்பார், ஹிரண்யகசிபுவை பார்த்தா கோபமாகத்தான் பார்ப்பார். ஆனா இப்ப தாயார் இருக்காளே, தாயாருக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன? கோபம் என்றாலே என்னவென்று தெரியாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா, நிகிரகம் செய்வதற்கே தாயாருக்கு தெரியாது. யாராக இருந்தாலும், ராவணனோ கும்பகர்ணனோ கம்சனோ துரியோதனனோ, அருள் 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 அனுகிரகிக்க மட்டும்தான் தாயாருக்கு தெரியும். அப்ப பகவானுக்கு பொருத்தமானவள் தானே. பகவானுக்கும் அருள் புரிவதே இயற்கை. ஆனால் அவ்வப்போது கோபப்பட்டு விடுகிறார். மனைவி எப்படி இருக்கணும்? என்னைக்குமே கோபமே தெரியாது, எப்போதும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்ப தலைச்சங்க நான்மதிய பெருமானுக்கு தகுந்த மனைவியாக, திவ்ய மகிழ்ச்சியாக தலைச்சங்க நாச்சியாரையும் சேவித்து கொண்டோம். அடுத்தது அந்த பகவானுக்கு அருகிலேயே ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளி இருக்கிறார். இத்தனை பாசுரங்கள் பார்த்தோமே, சந்திரனை போன்ற முகம், சந்திரனை போன்ற கண்கள் எல்லாம் போடிக் கொடுத்தவள் ஆண்டாள் தான். அந்த ஆண்டாளும் உற்சவமூர்த்தி வடிவத்தில் பெருமானுக்கு அருகிலேயே எழுந்தருளி இருக்கிறார். இவர்களெல்லாம் உற்சவர்களை சேவித்து கொண்டோம். கோவில் சின்ன கோவில், அழகான கோவில், தனித்து இருக்கக்கூடியது. சந்திர விமானம், சந்திர புஷ்கரணி. சந்திரன் பேரில் தான் புஷ்கரணியும் வழங்கப்படுகிறது, சந்திரன் பேரில் தான் விமானமும் வழங்கப்படுகிறது. இது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். சரி, இதை பற்றி யார் பாடினார்கள்? எத்தனை ஆழ்வார்கள், எத்தனை பாசுரங்களாலே இந்த பெருமானை ஏத்தினார்கள்னு பார்த்தால் ஒரே ஆழ்வார், ஒரே பாசுரம், ஒரே வார்த்தை. அதுக்கு மேலே மங்களாசாசனமே கிடையாது இந்த பெருமான். அதனால குறைன்னு ஒன்றும் கிடையாது. ஆழ்வார் வாயில் ஒரு வார்த்தை வந்தாலும் 100 பாசுரங்கள் வந்தாலும், இப்போ திருவரங்கத்துக்கு 247 பாசுரம் பாடியிருக்கா, திருவேங்கடத்துக்கு 206 பாசுரம் பாடியிருக்கிறார்கள். பல திவ்யதேசங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையிலும் மங்களாசாசனம் உண்டு. நம்ம கீழே பார்த்துருக்கோமே. அது எப்படி இருந்தாலும் ஆழ்வார் வாயில் வார்த்தை வந்தால் அது திவ்யதேசம். அந்த பெருமான் அதே உயர்வை உடையவர் தான். ஒரு பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் 8ஆம் பத்திலே பாடுகிறார். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரைசூழ் தலைச்சங்க மேல்திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெண்சுடரை கண்ணாரக் கண்டுகொண்டு கழிக்கின்றதிங்கென்னுகலோ என்று ஆழ்வார் ஆசையோடு பாடுகிறார். பகவான் எங்கெங்கு இருக்கிறார்? கண் ஆர் கண்ணபுரம், திருக்கண்ணபுரத்தில் பகவான் இருக்காரே.
கண்ணை அவரிடத்துல வைத்து விட்டோம் என்றால் திரும்ப பிரித்து கொண்டு வரவே முடியாது. கண் பொருந்தி இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்தில் பகவான் இருக்கார். அடுத்து கடிகை என்பது சோழிங்கபுரம், மலைக்கு மேல யோக நரசிம்ம பெருமான் இருக்கிறாரு. அக்காரக்கனின்னு பகவானுக்கு திருநாமம். அவர்தான் கடிகையில் இருக்கக்கூடியவர். கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கம், அழகான குளிர்ந்த பொழில்களால் சூழப்பட்டது, தாமரை மலர்களால் சூழப்பட்ட தலைச்சங்கம் என்கிற ஊரிலே விண்ணோர் நான்மதியை, விண்ணோர்களுக்கெல்லாம் சந்திரனைப் போல் இருக்கக்கூடியவர், அனைவருடைய கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் விண்ணோர் நான்மதியை, விரிகின்ற வெம்சுடரை, அழகான சூரியன் உதிக்கும் போது மெதுமெதுவா பிரகாசம் வளர்கிறதே அதைப் போல பகவானும் நம்முடைய மனதில் முதலில் வந்து அமர்ந்து கொள்வார். கொஞ்சமாக அவரை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்னும் தெரிந்து கொள்ள மனசுல பிரகாசமா பகவான் வீற்றிருப்பது தெரிகிறதோ இல்லையோ, அதுதான் விரிகின்ற வெம்சுடர். சூரியன் எப்படி தன்னுடைய கிரணங்களை பரப்பி மெதுமெதுவா உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறாரோ அதைப் போல இந்த பெருமானும் மெதுமெதுவாக பக்தர்கள் உள்ளத்திலே வந்து அமர்ந்து பிரகாசிக்கிறார். விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெம்சுடரை கண்ணார கண்டுகொண்டு கழிப்பது இங்கு என்றுகொலோ. இந்த உலகத்திலேயே பார்க்கணும். வைகுந்தத்துக்கு போனாதான் பகவானை பார்க்க முடியும்னு சொன்னா திருமங்கையாழ்வார் ஒத்துக்கொள்ளவில்லை. அவ்வளவு நாள் யார் காத்திருப்பது? இந்த உலகத்திலே காண வேண்டும். இங்கு கண்ணார கண்டுகொண்டு கழிப்பது என்னுகலோ. கண்ணார இத்தனை நாள் ஒருத்தருக்கு தீர்த்தமே கண்ணில் படலைன்னு வச்சுங்க, 4 நாளாக தண்ணீரே குடிக்காமல் தாகத்தில் இருக்கும்னால் திடீர்னு ஒரு சின்ன குளத்தை பார்த்தா எவ்வளவு ஆசையாக இருக்கும். ஓடி போய் அந்த தண்ணீரை எடுத்து தலையில் கொட்டிண்டு முகத்தில் கொட்டிண்டு தண்ணீரை குடித்து ஆனந்தப்படுவோமோ இல்லையோ, அதை போல ஆழ்வாருக்கு கண்ணெல்லாம் வறண்டு போயிருக்கிறது பகவானை காணாமல். கண் ஆற கண்டுகொண்டு, கண்ணுபட்ட இத்தனை நாள் தாகமும் தீர வேண்டும், கண்ணு திருப்தியடையும்படிக்கு பகவானை சேவிப்பது என்றுகொலோ என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்ப திருக்கண்ணபுரம், சோழிங்கபுரம், தலைச்சங்காடு இந்த 3 இடங்களிலும் பகவான் இருக்கிறார். அவரை சேவிக்கும் நாள் என்றோ 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 என்று ஆழ்வார் ஆசைப்பட்டார். நாம் ஆசைப்படணும், அந்த பெருமானை போகணும், சேவிக்கணும். மற்ற பிரசித்தமான விதேசங்கள் எல்லாம் இருக்கட்டும், இந்த பெருமானை போய் சேவித்து அவர் அருளை பெற வேண்டும் என்று நாமும் ஆசைப்பட வேண்டும். இந்த ஊரை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதியில பாடுகிறார். செப்புங்கால் ஆதவனும் திங்களும் வானும் தரையும், அப்பும் காலும் கனலும் ஆய் நின்னான், கைப்பால் ஆலச்சங்கம் ஏந்தும் அணி அரங்கத்தம்மான், தலைச்சங்க நான்மதியத்தான். என்ன சொல்றார்? திருவரங்கத்தில் பகவான் இருக்கிறார், திருவரங்கத்து அம்மான். அங்கிருந்து வந்து தலைச்சங்கத்தான், தலைச்சங்க நான்மதிய பெருமானாக சேவை சாதிக்கிறாரே. அவர் இடக்கையில் என்ன பிடிச்சிருக்கார்? கைப்பால் ஆலை சங்கம். அப்படி அலையலையா வந்து கடல்ல அலை பெருகுமே, அதிலிருந்து வந்த சங்கத்தை இடக்கையிலே பிடித்திருக்கிறார். இந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? செப்பும் கால். இவரை பற்றி உண்மையை சொல்ல போனால் இவர் வெறும் மதியம் ஒரு சங்கத்தை ஏந்தினவர் நினைக்க வேண்டாம். ஆதவனும் திங்களும் வானும் தரையும் அப்பும் காலும் கனலுமாய் நின்றான். உலகத்தில் எந்த பொருள் வேணாலும் வச்சுங்கோ, சந்திரன், சூரியன், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், எந்த பொருளாக இருந்தாலும் ஆய் நின்னான். அவை அனைத்துமாகவும் பரமாத்மா தான் இருக்கிறார். ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்தரியாமியாக உள்ளுக்குள்ளே பகவான் தான் உரைகிறார். அப்ப சூரியன் யாருன்னா பரமாத்மா தான், சந்திரன் யாரு? பரமாத்மா தான், மலை யாரு? விஷ்ணு தான், கடல் யாரு? கண்ணன் தான். இப்படி அனைத்துமாகவும் பகவானே இருக்கிறார். அவரை எங்கேயும் தேடி போக வேண்டாம். தலைச்சங்க நான்மதியத்தான். இந்த ஊரிலே பகவான் அப்படியே காட்சி அளிக்கிறார் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுகிறார். அந்த திருத்தலத்தையும் வணங்கி பகவானுடைய கண் பார்வை, குளிர்ந்த பார்வை எப்போதும் நம் பேரிலிருந்து அகலாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடை பெறுவோம்.